அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கோவை அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலோட சித்திரை திருவிழா 2026ஆம் வருடத்தில் எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது நிறைவடையுதுங்கிற தகவலை. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கோவையில் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலோட சித்திரை திருவிழா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் கொடியேற்றம் மற்றும் பூச்சாட்டோட ஆரம்பமாக இருக்கு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கே மகா கணபதி ஹோமத்தோட முகூர்த்த காலும் நடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அக்னி சாட்டு நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவிளக்கு வழிபாடு. அன்னைக்கு வெள்ளி சிம்மாசனத்தில் மாரியம்மன் திருவீதி உலா வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு குதிரை வாகனத்தில் மாரியம்மன் திருவீதி உலா வர இருக்கா. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா வருதல் நிகழ்வு நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடும் நடைபெற உள்ளது. ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம். ஏப்ரல் 22 புதன்கிழமை சக்தி கரகம், அக்னிச்சட்டி, பால்குடம் புறப்பாடு நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகள் எல்லாமே கோவை கோணியம்மன் திருக்கோயிலில் இருந்து நடைபெற உள்ளது. ஏப்ரல் 23 வியாழக்கிழமை அன்று மகா அபிஷேகம் அம்மனுக்கு நடைபெற உள்ளது. அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் கொடி இறக்குதல் நிகழ்வும் கம்பம் கலைத்தல் நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது. திருவிழா நாட்களில் தினமும் காலை 7 மணிக்கு அபிஷேக பூஜைகளும் மாலை 4 மணிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் நடைபெற உள்ளன. கோவை தண்டு மாரியம்மனுக்கு தண்டு மாரியம்மன் ஏன் பேர் வந்தது, அதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது அந்த பெயர் காரணம் தெரிந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். உங்களுடைய பதிவு மற்றவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.